இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மேடம், என் பேரு பசுபதி. இவன் என் பையன்தான். நான் தான் இவனை இப்படி நடிக்க சொல்லி மறைஞ்சிருக்க சொன்னேன். எதுக்காக இப்படி பண்ணீங்க? இந்த ரகுராம் குடும்பம் எங்களை பல தடவை ஏமாத்திட்டாங்க. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த ரகுராம் ஏமாத்தினான். இப்போ என் பையனுக்கு அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்தி வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிட்டான். அது எங்க குடும்பத்துக்கு பெரிய அசிங்கமா போச்சு. என் பையனும் அந்த பொண்ணை நம்பி ஏமாந்துட்டான். அதுக்கு பழி வாங்க தான் என் பையனை இப்படி பண்ண சொன்னேன். இல்லங்க ஜட்ஜம்மா, இந்த ஆளு மட்டும் இல்ல, அந்த புவனேஸ்வரியும் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்கா. அவளும் தான் இதுக்கு காரணம். இல்ல ஜட்ஜம்மா, என் தங்கச்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளும் கார்த்திக் இறந்துட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தா. இதுக்கு நான் மட்டும்தான் காரணமா? இதோட இந்த கதை முடிஞ்சதுன்னு நினைக்காத மாயா. நான் ஜெயில இருந்து வந்த அப்புறம் உன் குடும்பம் என்ன பாடுபட போகுது பாரு. இந்த வீடியோ வாங்கி டெலீட் பண்ணிட்ட நான் உன்னை விட்டுருவேனா? அவ்வளோ ஈஸியா நான் உன்னை விட்டுற மாட்டேன். கார்த்திக் கொலை செய்யப்படவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டதாக நடித்து ஏமாற்றியதற்காக, அதற்கு தூண்டுதலாக இருந்ததற்காக கார்த்திக்குக்கும் பசுபதிக்கும் 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட ஜானகி குற்றமற்றவர் என உறுதி செய்து இந்த வழக்கில் இருந்து இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. நான் சொன்னல பெரியம்மா, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு மாயா, நீ வருவேன்னு. என்ன எனக்காக நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ எப்படியாவது எங்களை வெளியே கொண்டு வந்துருவோன்னு எனக்கு தெரியும். பூனா, அந்த குடும்பத்தை மட்டும் விட்டுறாத. லிங்கம், பூனாக்கு கூடவே உதவியாரு. நான் நல்லா பாத்துக்கிறேங்க. சாரி அத்தா, எப்படியோ என்னை வந்து பிடிச்சிட்டாங்க. கவலைப்படாத, எப்படியாவது உங்களை ஜாமீன்ல வெளியில கொண்டு வர பாக்குறேன். தெரியுமா? இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். இது கோர்ட்டுங்கிறதுனால நான் அமைதியா இருக்கேன். வேற இடமா இருந்திருந்தா எல்லாம் வெட்டி போட்டா கூட என் கோபம் தீராது. மாயா, என்னாச்சு? ஜானகிக்கு எதுவும் ஆகல? இல்ல பாட்டி, பெரியம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? கடவுளே, ரொம்ப நன்றி. அந்த கார்த்திகை நாங்க கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சிட்டோம். மத்ததெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். சரிம்மா, சரி. சரி பாட்டி. அம்மா, என்னாச்சுமா? நம்ம ஜானகியை விடுதலை பண்ணிட்டாங்களாம். அப்பா கடவுளே, எனக்கு தெரியும் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாதுன்னு. சிவா, அந்த கார்த்திக் பையில கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்களாம். அந்த கார்த்தி அப்ப உயிரோட தான் இருந்திருக்கான்ல? எல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும்.
அவள திருந்தவே மாட்டா மச்சான். ஆமா மாமா. எப்படியோப்பா ஜானகிக்கு எதுவும் ஆகாம வர போறா. எனக்கு அது போதும். போச்சு, மொத்தமா போச்சு. நம்மள மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அந்த ஜானகி வெளியே வந்துட்டா உங்க அண்ணனும் கார்த்தியும் உள்ள போயிட்டாங்க. அதுவும் 10 வருஷங்க. ரகுராமோட குடும்பத்தை கொலகார குடும்பம் ஆக்குவோம் தான் நம்ம எல்லாம் திட்டம் போட்டோம். இப்போ உங்க குடும்பத்தை ஏமாத்து குடும்பம்னு ஊரே பேச போகுதுங்க. அதனால அந்த ரகுராம் இப்ப பயங்கர கோவத்துல இருப்பான். அவன் என்ன பண்ண போறான்னு வேற தெரியலையே. ச்சே, திரும்பவும் நம்ம தோத்து போய் நிக்கிறோமேங்க. உண்மையாவே நீங்க இந்த தடவை ஜெயிச்சிருவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா திரும்பவும் நீங்க தோத்து வந்து நிக்கிறப்ப இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தோத்துட்டா சூடு போட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்போ என்ன பண்ண போறேன்னு தானே பாக்குறீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் ஏங்க அப்படிலாம் நினைக்க போறேன்? இப்படியெல்லாம் ஆகும்னு யாருங்க நினைச்சோம்? நம்ம கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சுங்க. ஏங்க எங்க போறீங்க? ஏங்க ஏங்க வேணாங்க. இத பாருங்க. ஏங்க ஏங்க வேணாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் ஏதோ ஒரு கோவத்துல சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்த தடவை நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இப்ப நான் தோத்துட்டேன்ல. அந்த மாயா கிட்டயும் ஜானகி கிட்டயும் நான் தோத்துட்டேன்ல. சரிங்க, அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க. நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. வாங்க இங்க. நான் சொன்னா என்னைக்குமே மாத்திக்க மாட்டேன். நான் தோத்து போனதுக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை இது. ஏங்க வேணாங்க. ஏங்க வேணான்னு சொல்றேன்ல. மாயா சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டா. அந்த கார்த்திக் இத்தனை நாளா எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப அவன் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சிருக்கும்ல. அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ உன் மேல கோபம் போயிருக்குமா? அது தெரியலையே. அவர் நம்ம கல்யாண விஷயத்துல தானே என் மேல கோபமா இருக்காரு. நான் எதுக்காக உனக்கு தாலி கட்டினேன்னு அவர் கேட்டார்னா நம்மளால பதில் சொல்ல முடியாது. அந்த கோபம் போறதுக்கெல்லாம் டைம் ஆகும் தானே. ஆனா மாமா மனசுல நான் இப்போ ஒரு கொலைகாரனா தெரிய மாட்டேன். எனக்கு அது போதும். அந்த புவனேஸ்வரி மாட்டிருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். அவ ரொம்ப நாளைக்கெல்லாம் வெளியே சுத்த முடியாது. கண்டிப்பா மாட்டுவா. ஆமா, நானும் கோர்ட்டுக்கு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா அப்பா இருப்பாருன்னு தான் போகல. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு.